கல்லு இல்ல பல்லு. அப்ப உனக்கு எத்தனை பல்லு? 36. என்ன? ஆமா, நீ பையனா பொண்ணா? ஐயா, நான் பையன்ல பொண்ணு. பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பட்டன் எல்லாம் போடுறது இல்லையா? பெத்த அப்பனுக்கே தான் பெத்தது பொண்ணா பையனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. வாடிங்க. நெல்லு, நீ எங்க குடியிருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். சுப்பு, இவ்வளவு தூரம் தூக்கம் வருது இந்த கைய? இந்த காலுதான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியமா இருங்க. என் நிலைமை பாத்தியாடா? நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா இந்த காலை. கட்டில படுத்து கூட இன்னும் கொழு படங்கல. ஊரு பூரா சண்டைக்கு போய் சப்ப இறங்கி கிடக்குறான். என்னையும் சண்டைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆக்கி போடுங்கிறான். காட்டுக்கோழி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும். அந்த பொம்பளை அவன் திட்டிக்கிட்டே இருக்கணும், அத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரறி போனதுக்கு காரணமே நீதான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி அந்த ஆளுக்கு எடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவரை புரிஞ்சு நடந்துக்குங்க. அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிறேனா அந்த ஆளை பணிய வைக்கிறேன். நானு எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. அட, உங்க தலையை வர்றாங்க போல இருக்கு. தூக்கம் விசாரிக்கவா? ஏய் வாடுவா, சொல்லி அனுப்பிச்சிருப்பிய. ஆமாமா. காட்டுக்கோழி பின்னாங்க அவசரமா போயிட்டாங்க. சாப்பிடுங்க. பாறையில சுட்டது. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டதை சாப்பிடணும். கோவப்பட்ட எப்படி? என்னடி, என்ன கிண்டலா? நான் இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளை எல்லாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும். நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. அட, இப்படி சொல்லிட்டா பிகு பண்ற பொம்பளைக்கு கிராக்கி அதிகம்ன்ற மாதிரி உன்னை திருப்பி நான் ஏத்துக்க நினைக்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ கிழிச்சு போட்ட பாண்டு பத்திரம் முடி செல்லா தெரியுமில்ல. போவியா டயலாக் பேசிக்கிட்டு? கிழிச்சு போட்ட பாண்டை தூக்கிட்டு நான் ஒண்ணும் பஞ்சாயத்துக்கு வரலையே. இப்ப அதை பத்தி என்ன பேச்சு? பாசமா கூப்பிட்டாங்க, குழந்தை மேல ஆசைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வாரத்துக்கு 7 சந்தையும் என் கண்ணுல தண்ணியும் நான் குரல் எடுத்து பாடினா அதை கேட்டு அழறதுக்கு 10 பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என் பொழப்பு கொண்டும் ஆகாது. பொட்ட கழுத ஊம கொட்டமா இருந்தாடா. எனக்கு சவால் விட்டு போற. அது சவால் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆதங்கம். ஆதங்கம் இல்லடா, யார் கொடுத்த தைரியத்துல பேசுறாடா. அது இல்லைங்க, உங்களுக்கு பொம்பளைங்களை வச்சு பிழைக்கத்தான் தெரியும். அவங்க மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழங்க. தூண்டாமணி விளக்கு தூண்டாமணி நெறியும் தூண்டாம
தூண்டாமணி விளக்கு தூண்டாம நின்னெறியும் தூண்டாமணி விளக்கு தூண்டாம நின்னெறியும் தூசி பட்டு மங்காது பாபடிஞ்சும் கருக்காது ஏன் துக்கமத வெளிய சொன்னா மங்கி விடும் துக்கமத வெளிய சொன்னா மங்கி விடும் தூண்டாமணி விளக்கு தூண்டாம நின்னெறியும் தூண்டாமணி விளக்கு. நீங்க உசுரோட இருக்கணும். உங்களுக்கு எது பிரச்சனையா இருந்ததோ அதை நான் தீர்த்துட்டேன். நீங்க இன்னும் 10 பொம்பளைங்களை கூட்டிட்டு வாங்க. முந்தி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடந்துக்கங்க. நான் முதல்ல என் வீட்டுல பார்த்தேன் அந்த ஆம்பளையா தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்களை அடுத்தவங்க கேவலப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல. எதுக்கும் ஆசைப்பட்டு இந்த குழந்தையோட நான் திரும்பி வந்தவதா உங்க நிலைமைய பார்த்தேன். இப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான் நான் இங்கே தங்கிட்டேன். என் வேலை முடிஞ்சது. நான் புறப்படுறேன். வேண்டாங்க. இப்ப நான் இதை ஏத்துக்கிட்டேன்னா இதுக்கு ஆசைப்பட்டதான் நான் கொலை செஞ்சேன்னு அர்த்தம் ஆயிடும். இதுக்கு முந்தி உங்க கூட பொழைச்சது புள்ள பெத்துக்கிட்டது எல்லாம் அவசரத்தனமா ஆயிடும். எப்போ இதுல முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு முந்தானே விரிச்சதும் அப்பவே என் மனசுல நீங்க தாலி கட்டிட்டீங்க. இந்த மஞ்சள் துண்டை உங்க கையால எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. அது போதும். உங்களுக்கு இதுவே போதுங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்க வப்பாட்டியை தவிர பொண்டாட்டியாக முடியாது. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அவங்கள 2 கொலையே பண்ண வச்சுட்ட. எதிர்காலத்துல இந்த குழந்தை எங்க அப்பா பேர் பரமேஸ்வரன் சொல்லணுமே தவிர எங்க அம்மா வச்சிருந்த பேர் பரமேஸ்வரன் சொல்லக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காவது இந்த பிஞ்சு உள்ளத்தை நோகடிக்காம நீங்க தாலி கட்டிக்கிட்டு தான். அம்மா, எனக்கு அப்பா வேணும். அவள் செய்த குற்றம் நிரூபிக்கப்படலாம். அவளுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம், அல்லது விடுதலையும் ஆகலாம். அவளை வழியனுப்பச் செல்லும் அவன் அவளுக்காக காத்திருப்பான். இயற்கை ஒவ்வொரு உயிரிலும் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவே அதற்கு ஒரு துணையை படைத்திருக்கிறது என்பதற்கு பரமேஸ்வரன் போன்றவர்களின் வாழ்க்கைதான் உதாரணம். இந்த முரடனின் வாழ்க்கை சீராக அமைய பார்வதி போன்ற அன்புள்ளங்கள் இல்லை என்றால் இது போன்ற பரமேஸ்வரர்களின் கதி என்னவாகும்? இறைவன் அன்பு வடிவானவன். அன்புள்ளம் கொண்டவர்கள் இறைவனுக்கு உதாரணம். மனித இனத்தில் பெண்கள் அன்பே உருவானவர்கள்.
அவர்கள்